எப்போவுமே பட்டர் பீனை வச்சு கிரேவி தான் செய்கிறோம். இந்த வாட்டி புலாவ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பட்டர் பீன், உப்பு, தண்ணியும் சேர்த்துட்டு 3 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் கீயும் எடுத்துட்டு 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பெரிய வெங்காயம், 2 ரம்ப இலையும் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். ஜீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டு. இப்போ நல்லா வந்து பட்டர் பீன் வெந்த பீன்ஸை வந்து இதோட சேர்த்துட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நாம் வந்து அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் தண்ணி எடுக்கல, தேங்காய் பாலும் தண்ணியும் பாதி பாதி எடுத்து அதை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நான் தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன் புலாவ் ரெடி. தயிர் பச்சடியோட பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப்